ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், இது உங்க டாபிக் தமிழ் சேனல். நான் உங்க டாப் பேசுறது. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கு நல்லா தெரியும். அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர். அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பொதுவான வீடியோஸ் அவங்களுக்கும் போய் சேரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. எஸ்எல்பியோட திட்ட மேலாளராக ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் டீம் மெம்பர்ஸும் எஸ்எல்பிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த எஸ்எல்வி 3க்கான முக்கிய நோக்கம், அதாவது மெயினா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே இருந்து ராக்கெட், அதாவது பூமியில இருந்து ராக்கெட் ஸ்பேஸ்ல 400 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில போய் சேரணும். அதான் இதோட மெயின் மோட்டோ. இந்த மெயின் அந்த அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா, சயின்ஸை பாத்தீங்கன்னா அதுல 4 சப்ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க. அதுல முதல்ல ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் மோட்டார் ரெடி பண்ணணும். இதுல 2 பிரச்சனைகளும் இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டன் கணக்குல எரிபொருள் தேவைப்பட்டது அந்த மோட்டாரை மேல எடுத்துட்டு போறதுக்கு. அதாவது அந்த மோட்டார் அந்த ராக்கெட்டை மேல எடுத்துட்டு போறதுக்கு டன் கணக்குல எரிபொருள் தேவைப்பட்டது. இன்னொரு பிரச்சனை, அந்த மோட்டார் 400 கிலோமீட்டர் சுற்றுப்பாதை அளவுக்கு மேல எடுத்துட்டு போறதுக்கு பவரும் வேணும். அதே மாதிரி ரொம்ப தூரமும் அது வந்து டிராவல் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு எரிபொருளும் தேவை. அதாவது ஹைட்டும் நம்ம அந்த மோட்டர் எடுத்துட்டு போனோம், லென்த்தும் அந்த மோட்டரை வந்து அதிகமா எடுத்துட்டு போனோம். அந்த மாதிரியான மோட்டரை ரெடி பண்ண வேண்டிய கட்டாயம். இன்னொரு ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் டிவைஸ், கட்டுப்படுத்தும் சாதனம் ரெடி பண்ண வேண்டியது. மொத்தம் 3 டைப் ஆஃப் அந்த கண்ட்ரோலர் டிவைஸ் வந்து ரெடி பண்ணாங்க. இந்த கண்ட்ரோலர் டிவைஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராக்கெட்டை வந்து ஒர்க் பண்ணும் போது அது வந்து ரொம்ப ஓவர் ஒர்க் ஆகி அந்த எனர்ஜில எக்ஸாஸ்ட் ஆயிடாம திடமா அந்த ஒர்க்கை வந்து கரெக்டா செய்ய வைக்கணும். அதிகமாகவும் செய்யக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் செய்யக்கூடாது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த கண்ட்ரோலர் டிவைஸும் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. இன்னொரு மெயினான ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டா ஷார் மையத்துல அந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்றதுக்கு எல்லா விஷயமும் வந்து ரெடி பண்ண வேண்டிய கட்டாயம். அதுவும் வந்து கிட்டத்தட்ட 64 மாதங்கள் அந்த காலக்கெடுக்குள்ளேயே முடிக்கணும். அதுதான் வந்து மெயினான ஒரு ரொம்ப டஃப்பான ஸ்டேஜா இருந்தது அப்துல் கலாம். ஓகே, இந்த எஸ்எல்வில அப்துல் கலாமுக்கான பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த அதிகாரிகள் அப்துல் கலாமோட பெரிய அதிகாரிகள் ஒரு மீட்டிங்ல ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு ஒரு திட்டம் வந்து வெளியிடுறாங்க, ஒரு பிளானை வந்து வெளியிடுறாங்கன்னா, அந்த பிளானை அப்துல் கலாமோட டீம் மெம்பர்ஸோட சேர்ந்து அந்த அப்துல் கலாம் அதை வந்து நிறைவேற்றி காட்டுறது தான் பாத்தீங்கன்னா அப்துல் கலாமோட வேலையா இருந்தது. இப்போ அப்துல் கலாமுக்கு வேலை ஆரம்பிக்க வேண்டிய நேரம். விஎஸ்எஸ்சி, அதாவது விக்ரம் சாராபாய் சேட்டலைட் அந்த சென்டர்ல வந்து சென்டரோட இயக்குனர், அதுக்கப்புறம் நிறைய பேர் கொடுத்த அந்த மோட்டிவேஷனால அப்துல் கலாம் வந்து வேலையை பார்க்கிறாரு. ஆனா அப்துல் கலாமுக்கு 2 பொறுப்புகள் இருந்தது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கவர்மெண்ட் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு வந்து நிதி ஒதுக்கி இருக்கும், அந்த நிதிக்குள்ள இந்த விஷயத்த வந்து முடிக்கணும். அப்துல் கலாமுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த நிதிக்குள்ள எந்தெந்த ஃபீல்டுக்கு எவ்வளவு தேவைப்படும், அதாவது பணம் உதவி தேவைப்படும், பொருள் உதவி தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு பிரம்ம பிரகாஷ் வந்து என்ன பண்றாருன்னா, இப்போ மோட்டார் துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மோட்டார்ல வல்லுநரா இருக்க சில பேரை வந்து கூப்பிட்டு அப்துல் கலாமோட மீட்டிங்ல வந்து பேச வைக்கிறாரு. இப்போ அப்துல் கலாமுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்னென்ன எதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பட்ஜெட்டை வந்து அவரால் முடிவு செய்ய முடியும். இப்படி வந்து பிளான் பண்ணி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த எஸ்எல்வில பாத்தீங்கன்னா 3 குழுவா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா, திட்ட நிர்வாக குழு, அதாவது புதிய திட்டம் எதனா உருவாக்குனாங்கன்னா அதை வந்து தெரிவிக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொரு குழு பாத்தீங்கன்னா அந்த பறக்கும், அதாவது அந்த ராக்கெட் வந்து பறக்கும் நிலையை வந்து சோதிக்கிறதுக்கான ஒரு குழு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட்டோட சப் பார்ட்ஸை வந்து ரெடி பண்றதுக்கான குழு. இந்த மாதிரி 3 குழுவா பிரிஞ்சு எல்லாரும் ஒன்னா, குழு டிஃப்ரெண்டா இருந்தாலும் எல்லாம் ஒரு மோட்டிவோட ஒர்க் பண்றதுனால எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்னு வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய வீடியோஸ்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.